4000 வருஷத்துக்கு முன்னாடி சீனாவில் லூவோ நதியிலிருந்து வெளியில் வந்த ஒரு ஆமையோட முதுகில் இருந்த பேட்டர்ன் இன்னைக்கு இருக்கிற டாப் ஏஐ ரிசர்ச்சும் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்டும் புதுசாக அல்காரிதத்தை கிரியேட் பண்ணவும் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணவும் பயன்படுத்துகிற ஒரு கிளாசிக் பசிலாக மாறி இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? மேஜிக் ஸ்கொயர். ஆனால் அந்த மேஜிக் ஸ்கொயரோட உண்மையான ரகசியத்தை புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல ஒரு சின்ன கேம் விளையாடலாம். உங்க முன்னாடி ஒரு பெரிய பெட்டி இருக்கு. அதை திறக்க ஒரே ஒரு சாவி வேணும். ஆனா உங்ககிட்ட 100 சாவிகள் இருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க? வேற வழி இல்லை. ஒவ்வொரு சாவியா எடுத்து ஒன்னொன்னா பூட்ல போட்டு ட்ரை பண்ணுவீங்க. முதல் சாவி தப்பு, அடுத்த சாவி தப்பு, இப்படியே கரெக்ட் சாவி கிடைக்கிற வரைக்கும் எல்லா பாசிபிலிட்டிஸையும் வரிசையா ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. கம்ப்யூட்டருக்கும் இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்தால் அதுவும் இதே மாதிரி தான் பண்ணும். ஒன்றொன்னா சர்ச் பண்ணி கடைசியாக சரியான விடையை கண்டுபிடிக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸில் இந்த அப்ரோச்சுக்கு பேர் தான் ப்ரூட் ஃபோர்ஸ் அல்காரிதம். இது வேலை செய்யும், தப்பாமல் விடையையும் கண்டுபிடிச்சிடும். ஆனால் இதுக்கு நாம் கொடுக்க வேண்டிய விலை ரொம்ப அதிகம். டைம், மெமரி, கம்ப்யூட்டிங் பவர் அதிகமாகும். அதனால கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் புத்திசாலித்தனமாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எல்லா வழியையுமே ட்ரை பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணுமா? ரூல்ஸுக்கு பொருந்தாத இன்வேலிட் சாய்ஸை முதல்ல ரிமூவ் பண்ணிட்டா என்னன்னு. அந்த ஒரு கேள்வி ஸ்மார்ட் ப்ராப்ளம் சால்விங்க்கு ஒரு புதிய வழியை திறந்துச்சு. ஏஐ உலகத்தில் இப்படிப்பட்ட ப்ராப்ளம்க்கு கான்ஸ்ட்ரைன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம், அதாவது சுருக்கமாக சிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. சில நேரங்களில் நாம் எடுக்கிற முடிவு ஆரம்பத்தில் சரியாக தெரியும். ஆனால் 4 ஸ்டெப் முன்னாடி போய் பார்த்தா அது டெட் எண்டில் போய் முடியும். அங்கேருந்து திரும்பி நம்மளால் இலக்கை அடையவே முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? எங்கே தப்பு நடந்துச்சோ அந்த புள்ளிக்கு திரும்ப பேக்கில் போய் வேற சாய்ஸை ட்ரை பண்ணுவீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் இந்த ஸ்மார்ட் அல்காரிதத்துக்கு பேர் பேக் ட்ராக்கிங். சிம்பிளாக சொன்னால் ஃபார்வர்ட் போகிறீங்க, டெட் எண்ட் வந்துருச்சு, பேக்கில் வந்து வேற வழியை தேடுறீங்க. உதாரணமாக நீங்கள் வேற ஒரு ஸ்கூலில் படிக்கிற உங்கள் 10th கிரேட் ஃப்ரெண்டை தேடி போகிறீங்க. என்ட்ராகிறப்பயே யார்கிட்டையாவது அவர் பேரை சொல்லி எங்கே இருப்பார்னு கேட்டால் லைப்ரரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு கிளாஸாக போய் சர்ச் பண்ண மாட்டீங்க. டைரெக்டாக லைப்ரரி போவீங்க. ஏன்னா லைப்ரரின்றது உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கு. இதே மாதிரி நாம் டிக்டாக்டோ, செஸ் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுறப்ப எப்படி கம்ப்யூட்டர் நம்மளை ஜெயிக்க விடாமல் கரெக்டாக தடுக்குது? இந்த மாதிரி கேமுக்கு பின்னால் லூஷோ ஸ்கொயரை ஒழிச்சு வச்சுருக்காங்க. அது தேவையில்லாத 90% சர்ச்சை குறைச்சிடுச்சு. ஏஐ உலகத்தில் இந்த ஸ்மார்ட் ஹிண்ட்டுக்கு பேர் தான் ஹியூரியாஸ்டிக். அதைத்தான் இந்த வீடியோவில் நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீகோட் பண்ண போகிறோம். வெல்கம் டு த அமேசிங் வேர்ல்ட் ஆஃப் மேஜிக் ஸ்கொயர்ஸ். பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு சீக்ரெட் மெசேஜ் அனுப்பணும். ஆனால் அந்த மெசேஜை வேற யாராவது படித்தா அவங்களுக்கு புரியக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதே மெசேஜை மற்றவங்களுக்கு புரியாத மாதிரி ஒரு கோடாக ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுவீங்க. அதுதான் என்கிரிப்ஷன். நீங்கள் அனுப்பின மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு போயிடுச்சு, ஆனால் அது கோடாக இருக்குது. இப்போ திரும்பியும் அதை ஒரிஜினல் மெசேஜாக மாற்றணும். அதுதான் டீக்ரிப்ஷன். என்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கும் டீக்ரிப்ஷன் பண்ணுறதுக்கும் ஒரு சீக்ரெட் கீ தேவைப்படுது. எப்படி வீட்டோட பூட்டை திறக்கிறதுக்கு கீ தேவைப்படுது இல்லையா? அதே மாதிரி இந்த மெசேஜை படிக்கிறதுக்கு கீ இல்லைன்னா அந்த மெசேஜ் அவங்களுக்கு புரியாது. ஏன்ஷியன்ட் இந்தியாவில் மிலேச்சித விகல்பா அப்படின்றத வாத்சாயனான்ற ரிஷி ஆயக்கலைகள் 64 இருக்கு இல்லையா, அதில் ஒரு கலையாக எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்காரு. இதுக்கு அர்த்தம் ரகசிய எழுத்து. எல்லோரும் படிக்கலாம், ஆனால் யாருக்குமே புரியாது. இன்னைக்கு நாம் அதை கிரிப்டோகிராஃபின்னு சொல்கிறோம். உதாரணமாக ஏஎம்எல்ஏன்னு ஒரு வேர்ட் இருக்கு. இந்த லெட்டர்ஸை நீங்கள் ஸ்வாப் பண்ணுறீங்க. அப்போ இது உங்கள் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்கு தெரியப்படுத்தணுமோ அவங்களுக்கு இது புரிஞ்சா போதும். அந்த மாதிரி. அடுத்தது ஆப்ஜெக்ட் சப்ஸ்டியூஷன், அதாவது எழுத்துக்கு பதிலாக ஆப்ஜெக்டை அனுப்புறது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு நெல்லிக்காவை கொடுக்குறீங்க அப்படின்னா அது வெறும் பழம் கிடையாது, அதோட மெசேஜ் கெட் வெல் சூன்னு அர்த்தம். நாம் ஏற்கனவே சயின்டிஃபிக் நொட்டேஷன்ற டாப்பிக்கில் இந்தியன் மேத்தமெட்டிஷியன் கட்டப்பையாதின்ற சிஸ்டத்தில் அல்ஃபபெட்ஸ்குள்ள நம்பர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத படிச்சிருக்கோம். அதாவது பையன்ற ஒரு வேல்யூ இருக்குன்னா அதை ஒரு போயமாக கன்வெர்ட் பண்ணி அவங்க மனப்பாடம் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அந்த பையோட டிஜிட்ஸ் ஆர்டர் மாறாமல் கரெக்டாக வரும்.
உலகத்திலேயே மிகவும் பிரபலமான மேஜிக் ஸ்கொயரோட கதை சுமார் 4000 வருஷத்துக்கு முன்ன சீனாவில் சொல்லப்பட்ட சுவாரஸ்யமான புராண கதையிலிருந்து ஆரம்பிக்குது. அந்த கதைப்படி லூவோன்ற நதியிலிருந்து ஒரு பெரிய ஆமை கரைக்கு வந்ததாம். அந்த ஆமையோட முதுகுல இருந்த புள்ளிகளோட அமைப்பு சாதாரணமா இல்லாம ஒரு வித்தியாசமான பேட்டர்னா இருந்துச்சாம். இந்த மாதிரி அந்த பேட்டர்னுக்குள்ள ஏதோ ஒரு ரகசிய அர்த்தம் இருப்பதா மக்கள் நம்பினாங்க. அப்புறம் அந்த பேட்டர்ன் தான் லூஷோ மேஜிக் ஸ்கொயர்னு சொல்றாங்க. இந்த புராண கதை உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், லூஷோ மேஜிக் ஸ்கொயர் உலக வரலாற்றையே மிகவும் பிரபலமான கணித பேட்டர்ன்கள்ல ஒன்றாக மாற ஆரம்பிச்சிச்சு. ஆனா அந்த மேஜிக் ஸ்கொயரோட பயணம் சீனாவோட நிக்கல. இந்தியா, பெர்ஷியா, அரபு நாடுகள், பின்னர் ஐரோப்பான்னு உலகம் முழுசும் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு நாட்டில் இருந்த மேத்தமெட்டிஷியன் மேஜிக் ஸ்கொயரை வெவ்வேறு கோணங்களில் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்தியாவுக்கு வரலாம். உலகமே வியந்து பாராட்டிய இந்திய கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜருக்கும் இந்த மேஜிக் ஸ்கொயர் மேலே ஒரு தனி கிரேஸ் இருந்துச்சு. அவரோட சொந்த பிறந்த நாளை வச்சே ஒரு விசித்திரமான மேஜிக் ஸ்கொயரை உருவாக்குனாரு. அது மட்டும் இல்லாம எப்படி வேணாலும் புதிய மேஜிக் ஸ்கொயரை உருவாக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு பொதுவான கணித முறையும் அவர் உருவாக்க முயற்சி செய்யறாரு. லெகோ பிளாக்ஸ் இருக்கு. இதை எப்படி அரேஞ்ச் பண்றோன்றத பொறுத்து தான் ஃபைனலா ஒரு வீடு வருதா இல்ல காரான்னு டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரி மேஜிக் ஸ்கொயர்லயும் நம்பர்ஸ் மாறல, அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் மாறுது. அதுதான் டிஃப்ரென்ஸ். மேஜிக் ஸ்கொயரோட உண்மையான சீக்ரெட் நம்பர்ஸ் இல்லை, பேட்டர்ன், லாஜிக், பேலன்ஸ். இதை நாம் எப்படி உருவாக்குறது பார்க்கலாம். ஒரு 3x3 மேஜிக் ஸ்கொயரை உருவாக்கி பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு 3x3 கிரிட்டு வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு 2 பக்கத்துலையும் கூடுதலாக மேலே ஒரு வரிசையும் சைடில் ஒரு வரிசையும் வரைஞ்சிக்கலாம். இது அவுட்டர் கிரிட்ஸு. இப்போ 1லேருந்து 9 வரை உள்ள நம்பர்ஸை மட்டும் இந்த 3x3 கிரிட்டுக்குள்ளே ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு ரூல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நம்பரும் கிரீக் லெட்டர் காமா, அதாவது கேபிட்டல் லெட்டர் கிரீக் லெட்டரில் காமான்னு இருக்கும், இந்த ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். அதாவது ஒரு செல் மேலே அப்புறம் ஒரு செல் வலது பக்கம் போகணும். இது டயக்னல்னு சொல்லக்கூடாது. ஒரு செல் மேலே போகணும், அடுத்து ரைட்டில் ஒரு செல் போகணும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஃபாலோ பண்ண வேண்டிய மூமெண்ட் இதுதான். காமா மூமெண்ட் பண்ணும்போது கிரிட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா அந்த நம்பர் எதிர்பக்கத்துலேருந்து திரும்ப உள்ளே வந்துடணும். ஆனால் ஆல்ரெடி அந்த செல்லுக்குள்ளே ஒரு நம்பர் இருந்தால் மூவ் பண்ணக்கூடாது. கடைசியாக எழுதின நம்பருக்கு கீழே அந்த நம்பரை எழுதணும். முதல்ல 1 ரோவோட நடுவில் எழுதுங்க. இப்போ காமா மூமெண்ட் பண்ணுங்க. ஒரு செல் மேலே ஒரு செல் ரைட் சைடு. அப்போ 2ன்ற நம்பர் கிரிட்டை விட்டு வெளியில் போயிடுச்சு. என்ன பண்ணணும்? எதிர்பக்கத்துலேருந்து திரும்ப உள்ளே வந்துடணும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரணும், ஏன் வெளியில் போன நம்பர் எதிர்பக்கத்துலேருந்து திரும்பி வரணும்? இந்த ஸ்கொயர் கிரிட்டை ஒரு ஸ்கொயர் பேப்பராக இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை ஒரு டியூப் மாதிரி ரோல் பண்ணி மடித்து இமேஜின் பண்ணுங்க. அப்போ ரைட் சைட்லேருந்து வெளியில் போகிறது லெஃப்ட் சைடு உள்ளே வந்துடும். அதே மாதிரி டாப்லேருந்து வெளியில் போகிறது பாட்டம்லேருந்து உள்ளே வந்துடும். இந்த டெக்னிக் பேர் wrap around ரூல். இது வெறும் ட்ரிக்கு கிடையாது, இது ஒரு ஜாமெண்ட்ரி ஐடியா. அடுத்தது 3, இதுக்கும் காமா மூமெண்ட். இதுவும் வெளியில் போகும், அதனால் மறுபடியும் எதிர்பக்கத்துலேருந்து உள்ளே வந்துடும். மூவ் பண்ணும்போது போக வேண்டிய செல்லில் ஏற்கனவே 1 இருக்குது, அந்த இடம் ஆக்குப்பைடு. அப்போ என்ன பண்ணணும்? மூவ் பண்ணாமல் கடைசியாக எழுதின 3க்கு கீழே 4 எழுதிடுங்க. அடுத்து 5, 6 எல்லாமே ரூல் படி பிளேஸ் ஆகிடும். அடுத்தது 7 மூவ் பண்ணால் அவுட்டர் கிரிட்டுக்கு போகுது. 6க்கு கீழே 7 எழுதிடுங்க. அடுத்தது 8 காமா மூமெண்ட், கிரிட்டை விட்டு வெளியில் போயிடுச்சு, அதனால மறுபடியும் எதிர்பக்கத்துலேருந்து பிளேஸ் பண்ணுங்க. அடுத்தது 9. இதே மாதிரி ரூல் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா 3x3 மேஜிக் ஸ்கொயர் ரெடி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், நாம் இங்கே 1 மட்டும் மேலே நடுவில் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? ஏன் வேறு மெத்தட் கிடையாதா அப்படின்னா, இல்லை, நீங்கள் எந்த பொசிஷனில் வேணாலும் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியான ரொட்டேஷன் ரிஃப்ளெக்ஷனை பயன்படுத்தி அதே மேஜிக் ஸ்கொயர் ஃபேமிலியை நீங்கள் உருவாக்கிக்கலாம். உதாரணத்துக்கு பண்டைய சீனாவில் லோஷு மேஜிக் ஸ்கொயரில் 1 கீழே இருக்கும், 9 மேலே இருக்கும். ஏன்னா ஏன்ஷியன்ட் சைனீஸ் டைரக்ஷன் சிஸ்டம் நம்ம சிஸ்டம் மாதிரி கிடையாது. அவங்களோட ராஜா நார்த்து பக்கம் உட்காந்து தெற்கு நோக்கி பார்த்துட்டு இருப்பாரு.
அதுபடி 1ன்றது குளிர்காலத்தையும் 9ங்கிறது கோடைக்கால வெப்பத்தோட உச்சத்தையும் குறிக்கும். இதை வச்சு தான் அவங்க டைரக்ஷனை டிஃபைன் பண்ணாங்க. அதனால அவங்களோட மேப்ல நார்த் கீழேயும் சவுத்து மேலேயும் இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க 5ன்றது பேலன்ஸ் பண்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால லூஷுல நம்பர் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு மேத்தமெட்டிக்கல் மீனிங் மட்டும் கிடையாது, ஒரு கல்ச்சுரல் மீனிங்கும் இருக்கு. அதே மாதிரி ஒரு ரூபிக்ஸ் கியூபை ரொட்டேட் பண்ணுறப்ப ஓரியன்டேஷன் மட்டும் மாறும். கியூபு அதே கியூபாக தான் இருக்கும். மேஜிக் ஸ்கொயரும் அப்படி தான். ரொட்டேட் பண்ணலாம், மிரர் பண்ணலாம், பொசிஷன் மாற்றலாம், ஆனால் அதே மேஜிக் ஸ்கொயராக தான் இருக்கும்.